இந்த நாட்டினுடைய போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அத்துமீறலையும் காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவே ஒரு பௌத்த பிக்குவாக இருந்தால் நீங்கள் யாருமே எதுவும் செய்ய மாட்டார்கள். போலீசார் கைகட்டி நிற்கிறார்கள். பௌத்த பிக்குமார் போலீசாருக்கு கன்னத்தை பொத்தி அறைகிறார்கள். யாரையும் அவர்கள் தூஷணத்திலும் பேசலாம், என்ன வார்த்தைகளிலும் பேசலாம். ஒரு இந்து மத குரு அல்ல ஒரு சைவ மத குருவாக இருந்தால் கேட்பார் இல்லை என்பதைத்தான் அன்றைய தினம் வேலன் சுவாமி அவர்களுக்கு நடைபெற்ற விடயத்தை ஏன் வலுக்கட்டாயமாக பைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது? அவர்கள் விஷயமாக எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும். இருந்த போது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம், ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த போலீஸ் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. கிடையாது, போலீசினுடைய அராஜகம் கிடையாது. விஷயமாக வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு புறம். மறுபுறத்தில் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த விஷயமாக இவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு இல்லை, இந்த தையட்டி திசவியாரை சம்பந்தமாகவும். அப்போ தையட்டி திசவியாரை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும். இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற பயம். அதன் காரணமாக இவர்கள் இதோ போலீஸ் அராஜகம் வந்துவிட்டது, இராணுவ அராஜகம் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலமாக சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களை.